ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்டிச்சஸ் தான் ஓகேவா. நார்மல் வந்து ஸ்டிச்சஸ் எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் என்கிட்ட வந்து ஒரு 10 மீட்டர் கிளாத் இருக்குது ஓகேங்களா. அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும், நிறைய பேர் வந்து எல்ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க ஓகேங்களா. அதனால் வந்து எல்ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், என்ன நான் இந்த வீடியோவில் மொத்தமாக என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி எல்ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நான் இதில் வந்து காட்டியிருப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நினைப்போம் டைலர் கடையிலேருந்து நம்ம கிளாத் வாங்கிட்டு வந்தோம், ஷாப்லேருந்து நம்ம கிளாத் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். அவங்க வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணாங்களா இல்லை மோஸ்ட் ஆஃப் கிராஸாக தான் இருக்கும், யார்தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்ஸ்கேல வச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும் வச்சு சைடில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். சைடில் எட்ஜஸ் வந்து நம்ம நேராக வந்து மார்க் பண்ணிக்கணும். எல்ஸ்கேல் எப்படி வைக்கணும்னா, கீழே ஈக்குவலாக கிளாத்தில் இருந்துட்டு மேலே வந்து ஹைட் வந்து இப்படி நீட்டாக இருக்க மாதிரி வச்சு பார்த்து சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கெலாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து 6 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த கிளாத்தில் வந்து நான் டபுள் இதுவாக போட்டிருக்கேன். மேலே வந்து எனக்கு 6 இதுவாக நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து எல்ஸ்கேல் வச்சு எடுத்துகிட்டு திருப்பி அந்த சைடும் எல்ஸ்கேல் எடுத்து ஒரு 6 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த சைடே வந்து 6 இருக்குது. ஸோ வந்து இது வந்து மீட்டரில் இருக்குது ஓகேவா. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. 6 இன்ச்சஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். நீங்கள் வந்து பாதி இடத்துல மட்டும் கோடு போட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிராஸாலாம் போயிடும். அதனால் வந்து கட் பண்ணுறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் முதல் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும், மிடிலில் ஒரு மார்க்கு, தென் வந்து கிளாத் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 மார்க் கூட போடுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் வந்து பென்சிலில் மார்க் போட்டுட்ருக்கேன். பென்சிலை விட நீங்கள் டிசி மார்க்கரில் போடுங்க, அது ரொம்ப 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 நல்லது. பென்சில் மார்க் வந்து மோஸ்ட் ஆஃப் அழியாது அவ்வளோ ஈஸியாக. டிசியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் அது அழிஞ்சிடும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து 6 இன்ச்சஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 6 இன்ச்சஸ் பீஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தான் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் வந்து 6 இன்ச்சஸ் கட் பண்ணுறது கூட நான் போடல, ஜஸ்ட் வந்து கேல்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்றத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நான் எப்படி கட் பண்ணேன், அந்த 6 இன்ச்சஸ் கிளாத்தில் நான் என்ன பண்ணேன், என்ன யூஸ் அப்படின்றத வந்து நான் ஒரு கிளாத்துக்கும் ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து